தற்போதைய செய்தி, அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி சவால் விடுத்திருக்கிறார். அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, விவரங்கள். முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு சவால் விடுத்து பல்வேறு கேள்விகளையும் கூட கேட்டிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா, உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின் வாரியத்தின் நஷ்டத்தை பற்றியும் நேருக்கு நேர் அமைச்சர் தங்கம் தென்னரசு விவாதிக்க தயாரா என்ற அந்த கேள்வியை முன்வைத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில பார்த்தோம்னா, ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் 3 முறை கடுமையான மின் கட்டணத்தை உயர்த்திய பிறகும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை நஷ்டத்தில் இயக்கும் நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று பேட்டி அளித்ததில் இருந்தே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் என்ன நடந்தது என்பதையும் என்ன நடக்கிறது என்பதையும் அவர் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது நன்கு புரிகிறது என்று குறிப்பிட்டு அந்த அறிக்கையில பதிவிட்டு இருக்கிறாரு. அதே போல உதய் திட்டம் என்றால் என்ன, அதில் கையெழுத்திட்டால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கிடைத்த நன்மைகள், அதில் கையெழுத்திட்டதால் மின்சார வாரியத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்பது குறித்து ஒரு பட்டியலையும் கூட அவர் அந்த அறிக்கையில வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல பார்த்தோம்னா, திமுக அரசினுடைய திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்று பல்வேறு வகைகளில் தமிழக மக்களிடம் தொடர்ந்து எதிர்ப்புகள் அதிகரித்து வருவதை கண்டும் மின்கட்டண உயர்வை கண்டித்து திமுக மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கு தமிழகம் முழுவதும் கிடைத்த வரவேற்பை பொறுக்க முடியாமல் அமைச்சர் தங்கம் தென்னரசு மின்கட்டண உயர்வுக்கு உதய் திட்டத்தில் நாங்கள் கையெழுத்திட்டதுதான் காரணம் என்று பழைய பல்லவியை பாடியிருப்பதாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறாரு. மேலும், நான் இந்த திமுக அரசுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது இதுதான் என்று குறிப்பிட்ட சில விஷயங்களை தங்கமணி தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில உதய் மின் திட்டத்தினால் ஏற்பட்ட நன்மைகளையும் தமிழக மக்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை என்பதையும், தற்போது மின்கட்டண உயர்வு தேவையில்லை என்பதையும் மின்சாரத்துறை அமைச்சராக உள்ள தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிடும் நாளில் அவருடன் நான் நேருக்கு நேர் விவாதிக்க அவர் தயாரா என்ற சவாலையும் கூட அவர் விடுத்திருக்கிறார். மேலும் 3 ஆண்டு ஆட்சிக்கு பிறகும் 3 முறை கடுமையான மின்கட்டணத்தை உயர்த்திய பிறகும் அது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை லாபகரமாக இயக்க முடியாமல் உள்ளதை மறைக்க எங்கள் மீது பழி போடுவதை விட்டுவிட்டு இனியாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை லாபகரமாக இயக்குவதற்கு முயற்சி எடுக்க வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.